Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.3 ல sum number 4 பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, real numbers in the decimal expansions video link மேல கார்ட்ல description கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start exercise 1.3 sum number 4. Express 0.9999 and so on in the form of P by Q. Are you surprised with your answer? With your teacher and classmates, discuss why the answer makes sense. Okay, so 0.999 and so on P by Q, that is rational number format எழுத சொல்லிருக்காங்க. வர ஆன்சர் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்ததா? அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட டீச்சர் அண்ட் கிளாஸ்மேட்ஸோட அந்த ஆன்சர் எப்படி சென்ஸ் ஆனுச்சு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா இந்த 0.999 and so on எப்படி டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட் சில சம்ஸ் பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் எக்ஸாம்பிள் 7, 8, 9 இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ்மே அந்த ஃபார்மேட்ல தான் பார்த்திருப்போம். ஈவன் எக்ஸசைஸ் 1.3 ல சம் 3 கூட மூணு சப்டிவிஷன் இதே ஃபார்மேட்ல தான் ஒர்க் ஆன் பண்ணிருப்போம். எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்றத பொறுத்து மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடல். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா let x is equals to 0.9999 and so on அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 999ங்கிற நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, which means 9க்கு மேல மட்டும் தான் பார் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா multiply both sides by 10. 10ஆல ரெண்டு பக்கமும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது x வந்து that is LHS வந்து எனக்கு 10x ஆகும், RHS வந்துட்டு 10ஓட 0.9999 and so on மல்டிபிள் பண்ணும்போது 10x is equals to 9.999 and so on ஆகும். ஸோ இதோட ஃபார்மேட் எப்படின்னா நமக்கு x வர மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 9 plus 0.999 and so on இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ 10x is equals to 9 plus 0.99ங்கிறது is nothing but x. ஸோ இப்போ subtract x from both sides. ரெண்டு பக்கத்துல இருந்தும் நான் x வந்து சப்ராக்ட் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட LHS என்ன ஆகும்னா 10x minus x ஆகும். RHS வந்து 9 plus x minus x ஆகும். So minus x plus x get cancel. 10x minus x will gives you 9x. So 9x will equals to 9. X is equals to 9 divided by 9. X is equals to 1, which is also a rational number. So far நான் சொன்ன example 7, 8, 9 and exercise 1.3 third sum இதெல்லாமே பாத்தீங்கன்னா rational number, that is P by Q formatல தான் வந்திருந்துச்சு. பட் இங்கேயும் rational number தான் கிடைச்சிருக்கு, பட் எக்ஸாக்டா 1ன்னு கிடைச்சிருக்கு. அதனால தான் ஆன்சர் வச்சு நீங்க சர்ப்ரைஸ் ஆனீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்க given பாத்தீங்கன்னா 0.9999 and so on கொடுத்திருக்காங்க, which is exactly நம்ம வந்து 1ன்னு கிடைக்கக்கூடிய நம்பர் இல்லையா. ஸோ அதனால அதை ஒர்க் ஆன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட்லி 1 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபார்மேட் பண்றோம். ஸோ சிமிலர்லி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஷியர் வி வில் கிளாரிஃபை. எக்ஸசைஸ் 1.3ல இருக்க தேர்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே எக்ஸசைஸ் 1.3ல இருக்க ஃபிஃப்த் சம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.